ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மே 15ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு ராஜகிரக ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடகராசிக்காரர்கள் ஆட்சி அதிகாரம் நிறைந்த இடங்கள்லாம் ஆட்சி அதிகாரம் செலுத்துகிறவங்களாவோ அல்லது ஆட்சி அதிகாரத்தை செயல்படுத்துபவர்களாவோ அல்லது அதற்கு துணை புரியவர்களோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் இருப்பதுனால எப்போதுமே பார்த்திங்கன்னா ஆளும் கிரகங்களோட ஆளும் ஆட்களோட ஆளும் நபர்களோட அதிகம் தொடர்புடையவர்கள் இந்த கடகராசி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சந்திரன் எப்படி 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறுதோ அதே போல் அவங்களோட உணர்ச்சியும் பார்த்திங்கன்னா அவங்களோட சிந்தனைகளும் பார்த்திங்கன்னா அடிக்கடி மாற்றத்துக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லாமல் புது புது சிந்தனைகள் கிரியேட்டிவிட்டியும் அதிகமாக இருக்குங்கிறது கடகராசியோட மிகுந்த சிறப்பு தன்மையாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது கடகராசிக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு ராகுவும் 2ஆம் இடத்துக்கு கேதுவும் வருது. இது பெரிய அளவுக்கு உகந்த விஷயமாக சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தா கூட ஓரளவு பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவை எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ 8ஆம் இடத்துக்கு ராகுங்கிறது 8ஆம் இடத்துல பொதுவாக ஒரு பாவக்கிரகங்கள் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இங்கே ராகு அப்படிங்கிறத பார்க்கும்போது 8ஆம் இடம் கஷ்டங்கள் நெருக்கடிகள் அவமானம் இந்த மாதிரி சில விஷயங்களை கொடுத்தா கூட 8ஆம் இடம் தான் பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறைமுக தன வருவாய் அப்படிங்கிறான். 2ஆம் இடம்ங்கிறது நேரடி வருவாய், 8ஆம் இடம்ங்கிறது மறைமுக தன வருவாய் இல்லையா. அப்போ மறைமுகமான தன வருவாய் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மறைமுகமான வருவாய் எப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ நேரடியாக உழைச்சி அதுக்கான டைரெக்டாக இன்கம் எடுக்கும்போது குறைவாக வரும். சில இடங்களில் நாம் சில வேலைகள் எப்போயாவது செய்து கொடுத்துருப்போம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி யாராவது கேட்டிருப்பாங்க, அதை விற்கிறவங்க யாருன்னு பார்த்து நீங்கள் ஐடென்டி பண்ணி கொடுத்துருப்பீங்க. அது பாட்டு நெகோசியேஷன்ஸ் போயிட்டே இருக்குமே தவிர திடீர்னு கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடந்திருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் நீங்களும் மறந்துருப்பீங்க, அவங்களும் வந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு சரிங்க இப்போ இந்த ரேட்டுக்கு முடிச்சிடலாம்பாங்க, அவங்களும் அந்த ரேட்டுக்கு ஒத்து வந்துடுவாங்கள்ல. அது திடீர்னு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கும்போது பெரிய அளவுக்கு டேர்ன் ஓவர் வரும்போது ஒரு நல்ல கமிஷன் பெரிய அளவுக்கு கிடைக்கும் இல்லையா. இதை தான் பார்த்திங்கன்னா மறைமுக தன வருவாய்ங்கிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எப்படியாவது உங்களுக்கு அது ஒரு விஷயத்தை கிடைக்கிதில்ல. இது 8ஆம் இடத்தை ராகு கொடுக்குங்கிறதுனால. ஆனால் இது ரெகுலராக நடக்காதுங்கிறத முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கணும். கண்டிப்பாக எதிர்பாராத தன வருவாய் உண்டு. அது உங்களோட நெருக்கடியெல்லாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு கிடைக்குங்கிறது உண்மைதான். அதே சமயத்தில் அதை மட்டுமே மனசில் வச்சுட்டு நம்ம சோம்பேறித்தனமாக இருந்துடக்கூடாது இல்லையா. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கணும். அடுத்தது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுங்கிறது ராகுனாலே பிரம்மாண்டம் தானே. அப்போ ராகு பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போதாவது ஒரு தடவை கிடைக்கக்கூடிய ஒரு தொகைங்கிறதும் ஒரு வருவாய்ங்கிறதும் உங்களுக்கு இந்த நெருக்கடியான காலகட்டங்களெல்லாம் காம்பன்சேட் பண்ணுற அளவுக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு 9ஆம் பார்வையாக பார்க்குது இல்லையா. இது ஒரு பெரிய சிறப்பு. எப்போதுமே 8ஆம் இடம்ங்கிறது ஒரு நெகட்டிவ் ஸ்தானமாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு சுபக்கிரகத்தோட பார்வை கிடைக்குது. அந்த 8ஆம் இடத்துல ராகு ஆப்ரேட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் இது பெரிய அளவுக்கு வருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி செஞ்சுருப்பீங்க, அது மூலமாக அவர்கள் பயனடைஞ்சிருப்பாங்க. அந்த பயனை நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி அவங்க செய்வாங்க இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் முன்னோர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சொத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ இருக்குது, தாத்தா காலத்துலேருந்து அப்படியே இருக்குது, யார்கிட்ட என்ன இருக்குது இப்படிலாம் தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா பாகப்பிரிவு நடக்கும். வம்பு வழக்கல் கோர்ட்டில் கேஸு இந்த வழக்குகள்லாம் நடந்திருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த வழக்குகள்லாம் முடிவுக்கு நிலங்கள் பெரிய அளவுக்கு கைக்கு சேருங்கிறாங்கல்ல. இது எல்லாமே அந்த வகையில் தான் சேரும். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நெருக்கடியை கொடுத்தாலும் அதுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இப்போதைக்கு குறைந்தபட்சம் கடந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு நெருக்கடியை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அது குடும்பமாக கிடைக்கக்கூடிய லாபங்களும் திடீர் வருவாய்களும் எதிர்பாராத வருவாய்களும் உங்களை திக்குமுக்காட வைக்கிற அளவுக்கு வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இந்த இடத்துல முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 8ஆம் இடம்ங்கிறது நம்ம அடிவயிறை குறிக்கக்கூடும். அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நமக்கு நிறைய வந்திருக்கும் இல்லையா. அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்ததுன்னா அது கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே அந்த மாதிரி நமக்கு சிக்கல் வரக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ண முடியும், இந்த உணவு விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா
8ங்கிறது இந்த ஜீரண உறுப்புகள்லாம் சம்மந்தப்பட்டது, அடிவயிறு சம்மந்தப்பட்டதுனால இந்த உணவுகள் கன்னாப்பின்னான்னு சாப்பிட்டு உடம்புக்கு ஒத்துக்கக்கூடாத உணவுகள் சாப்பிட்டிங்கன்னா அது வயிற்று கோளாறுகளை உருவாக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் பெண்களுக்கு பார்த்திங்கனாலும் இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் அடிக்கடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இது வந்து கவனமாக அதுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் என்னென்ன சாப்பிட்ணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, சத்து பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் ரொம்ப கலந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல மாதிரி இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா கண்ட சனி, அதுக்கப்புறம் அஷ்டம சனி எல்லாம் தாண்டி இப்போ 9ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால இந்த சனி வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே போல் 8ஆம் இடத்துக்கு ராகு இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அதுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்கிறத இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து ராகுவோட போர்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா, அடுத்தது கேதுவோட போர்ஷன். இது வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு வருது இல்லையா. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் இடம்ங்கிறது மறைமுக தன வருவாய், 2ஆம் இடம்ங்கிறது நேரடி தன வருவாயில். அப்போ 2ஆம் இடத்துக்கு கேது வரும்போது நமக்கு வரக்கூடிய வருவாயில் வந்து சில பாதிப்புகள் உருவாகுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பாதிப்புகள் உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கிடைக்கிற பணத்தை இது எப்போதுமே நமக்கு ரெகுலராக கிடைக்குங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு தாம்தும்னு செலவு பண்ணாமல் கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டு இந்த பணம் தொடர்ந்து கிடைக்காது, அடுத்த நெருக்கடி வரும்போது என்ன நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதனால் வந்து இப்போவே கொஞ்சம் சேமித்து வச்சுக்கணும். அப்போ பண தடை தானே. அப்போ இருக்கிற காசையெல்லாம் செலவு பண்ணி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறத விட பணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சேமிப்பு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணியோ பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா செலவு பண்ண முடியாமல் நீங்களே ஒரு தவிப்பை உருவாக்கிட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து சாதகமாக மாறிடும், அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக மாறிடுங்கிறதுனால இந்த 2ஆம் இடத்துக்கு ஏதுவை வந்து அப்படி தான் சமாளிக்கணும். அதாவது நீங்கள் செலவு செய்யக்கூடியது, வரவு வரக்கூடிய வழி சின்னதாக இருந்தால் கூட செலவையும் குடும்பமான வரைக்கும் தவிர்க்க முடியாத செலவு தான் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கனாலும் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாவது மாதத்துக்கு சேமிப்பை போடணுங்கிற ஒரு நெருக்கடிக்கு வந்துட்டாலும் இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் நீங்களே சரி பண்ணிக்கலாங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 2ஆம் இடத்துக்கு கேது வரும்போது இந்த குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். எப்போதுமே கேதுக்கு வந்து 2ஆம் இடம் அவ்வளோ உகந்த இடம் இல்லை இல்லையா. அப்போ 2ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணணும்னா முதல்ல வருவாயை கை வைக்கிறது இல்லாமல் அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும்ல. இது கூடுமான வரைக்கும் எப்படி வரும்னா 2ஆம் இடம் வாய்ங்கிறதுனால நம்ம பேசுகிற வார்த்தைகளாலே தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து ஒரு வார்த்தையும் பேசும்போது அளந்து பேசுகிறது ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனால் பல இடங்களில் பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இன்னும் முக்கியமாக நல்ல பேர் பார்த்திங்கன்னா இந்த பல் சம்மந்தப்பட்ட சிகிச்சைகள்லாம் சில பேர் நிறைய பேர் பெண்டிங் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. பல்ல ஆடிக்கிட்டே இருக்கும், அதை எடுத்துடலான்னு நினைக்கலாம், இல்லை பல்லில் ஓட்டை விழுந்திருக்கும் அதை ரூட் கேனால் பண்ணலான்னு நினைக்கிறான். இந்த மாதிரி ஏதாவது பெண்டிங் ஏற்கனவே இருந்ததுன்னா அந்த கம்பி கட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஏற்கனவே பல் சம்மந்தப்பட்ட சிகிச்சைகள் இது வரைக்கும் ஏதாவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த சிகிச்சைகள் அவசியமாக பண்ணிக்கணும்னா பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுங்கிறது அந்த ஒரு பாதிப்பை வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும், இந்த பாதிப்பை வந்து தடுத்து நிறுத்தும். அதனால் இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது வந்து எந்த வகையிலும் பெரிய அளவுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் உங்களுக்கு வீட்டிலேயே வச்சு ஒரு விநாயகர் படத்தை வச்சோ இல்லை விநாயகரையோ வழிபட்டு வரும்போது அது உங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்குங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து ராகு இருந்து அதை குரு பார்வை செய்வதனால இது வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்து ராகு நெருக்கடினா கூட குரு பார்வை வந்து அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு வழிவகுக்குங்கிறதுனால சொர்ண ஆகர்ஷண பைரவருங்கிற பேரில் எங்கே வந்து உங்களுக்கு இந்த தரிசனம் பண்ண முடியுமோ உங்கள் ஊரில் இருக்கலாம், இல்லை வந்து வெவ்வேறு கோயில்களில் இருக்கலாம், இல்லை கோயில்களோட பிரகாரம் சுற்றி வரும்போது ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம்ல. அப்போ சொர்ண பைரவர், சொர்ண ஆகர்ஷண பைரவருங்கிற பேரில் எந்த இடத்துல பைரவர் இருந்தால் கூட அதை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபடுவது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல லாபங்கள், அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பயன்படுவதற்கு வழிவகுக்கும். அதே போல் 2ஆம் இடத்துல வரக்கூடிய கேதுங்கிறது பொருளாதார ரீதியாக சில நெருக்கடியை கொடுக்கும், குடும்பத்தில் சில நெருக்கடியை கொடுத்தும், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து சிக்கலை கொடுக்கும்ல. இதையெல்லாம் தாண்டி வரணுங்கிறதுனால அரசு அலுவலகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர், இங்கே தான் மூளைக்கு மூளை விநாயகர் திரும்புகிற இடம்லாம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு அரசு அலுவலகங்களை ஒட்டி இருக்கக்கூடிய விநாயகர் கோயில்கள்லையோ அல்லது வந்து விநாயகர் சிலைகளையோ பார்த்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அருகம்புல்லை வைத்து அதை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் வந்து ஓரளவு விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.